Hi everyone, welcome back to my channel Nozy's Handwork. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள வீடியோவில் ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு க்ரோஷே டியூட்டோரியல் வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஹேண்ட்பேக் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்பவே ஈஸி. அப்சல்யூட் பிகினர்ஸ்க்கு வந்து நீங்கள் பேசிக் ஸ்டிச்சஸ் தெரிஞ்சிருந்தாலே இந்த ஹேண்ட்பேக்கை வந்து பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியாக வந்து இந்த ஹேண்ட்பேக் சொல்லியிருக்கிறேன். மெயினாக வந்து இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் வந்து நான் நிறைய டைம்ஸ் ட்ரை பண்ணணுன்னு பார்த்துருக்குறேன். எனக்கு வந்து இந்த ஜாயினிங்கில் வந்து கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் ஆகும். சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. இதோட ஈஸியான மெத்தட் வந்து உங்களுக்கு ஜாயினிங் இருந்தாலும் என் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ட்ரெண்டாக இருக்கும். நீங்கள் வந்து பர்சனலைஸ் கிஃப்ட்டாகவும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஹேண்ட்பேக் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு லவ்ட் ஒன்ஸ்க்கு வந்து நீங்கள் சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணணுன்னா நிறைய ஹேண்ட்மேட் கஸ்டமைஸ்டு ஐட்டம்ஸ் வந்து நம்மளோட நோசி ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. கீழே தெரிகிற வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேண்ட்பேக் பண்ணுறதுக்கு வந்து யான்ஸுமே நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூராக இருந்தீங்கன்னா நேராகவே நம்ம யான் ஷாப்பை வந்து நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ இதுக்கு யான்ஸ் வேணும், நல்ல பிராண்டடான யான்ஸ் வேணுனாலுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கிறது நான் வந்து வச்சுருக்கிற யான் கலெக்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன். என்கிட்ட இருக்கிறது வந்து கங்கா டிசையர் அண்ட் கங்கா ஒலிவியா. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது ரெண்டுமே ரேக் வந்து 3 ப்ளே யான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேக் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4 ப்ளே யான், பெஸ்ட் ஃபார் ஹேண்ட்பேக்ஸ். நீங்கள் வந்து திக்கான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், ஸ்வெட்டர் பண்ணணும், ஹேண்ட்பேக்ஸ் பண்ணணும், அப்புறம் கார்மெண்ட்ஸ் நிறையா பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து நிறையா மேட்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த 4 ப்ளே யானை சூஸ் பண்ணிக்கலாம். 3 ப்ளே ஒலிவியா வந்து ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். அதே நேரம் நீங்கள் ஹேண்ட்பேக்ஸும் இதில் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒலிவியாவில் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து மேக் பண்ணேன். இன்னும் கொஞ்சம் திக்கராக வேணுன்னா நீங்கள் 4 ப்ளேக்கு போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கலர் ஷேட்ஸ். நான் உங்களுக்கு வந்து காமிச்சா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் தான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சென்லியான்ஸ். இன்னுமே ஸ்டாக் நிறைய வர இருக்குது. நான் அப்படியே அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த சூப்பரான பேக் பண்ணுறதுக்கு இந்த கிரானி ஸ்கொயரில் இந்த மாதிரி நம்ம 3 பீசஸ் வந்து பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து 2 பீசஸ் வந்து பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். 2 பீசஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம வீடியோவில் வந்து நான் இன்னொன்று ஒரு பீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக்கை வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அப்புறம் ஹேண்டில் வைக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் ஆஃப் யான் வந்து எடுத்திருக்கிறேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 100% அக்ரலிக் யான். இங்கே பாருங்கள், ஒலிவியா பிராண்ட் 100% அக்ரலிக் யான், லைட் வெயிட் 3. ஓகே, ஸோ இது வந்து டிகே வெயிட் யான், டபுள் நிட் யான். இதில் வந்து கலர்ஸ் என்னெல்லாம் எடுத்துருக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு சென்டர் கலராக பிளாக், அதுக்கப்புறம் க்ரீம் கலர், நெக்ஸ்ட் இந்த மல்டி கலர் யான். மல்டி கலர் யான் வந்து கங்காவில் வந்து ஸ்பெக்ட்ரம் யான். ஓகே, இதுவுமே 100% அக்ரலிக், ஃபைன் வந்து 2. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஆலிவ் க்ரீன் யான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஹூக் சைஸ் வந்து பார்க்க போகிறோம். க்ராச்செட் ஹூக் சைஸ் வந்து 4.0 mm ஹூக் சைஸ். ஓகே, 4.0 mm ஹூக் சைஸ், சிசர்ஸ், அப்புறம் யான் நீடில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒலிவியாவில் பிளாக் கலர், இதுதான் ஷேட் நம்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் மேஜிக் சர்க்கிள் ஸ்லிப் நாட். ஃப்ரெண்ட்ஸ், பேசிக்ஸ் டியூட்டோரியல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு நேரில் கற்றுக்கணும் அப்படின்னா ஆஃப்லைன் ஆன்லைன் கிளாஸஸ்மே சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் டிஎம் பண்ணி நீங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆன்லைன்லேயும் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்லிப் நாட், செயின் 4, 1 2 3 4. ஓகே, செயின் 4 போட்டிருக்கிறோம். இப்போ ஹூக்கில் இருந்து ஃபஸ்ட்டு செயின், அதாவது ஃபஸ்ட்டுனா ஃபஸ்ட், செகண்ட், தேர்ட், 4th செயின் ஸ்லிப் நாட் போட்டிருக்கோம்ல, அதுலேருந்து ஃபஸ்ட்டு செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகேவா, ஒரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். மேஜிக் ரிங் ஃபார்ம் பண்ணவே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தட். ஓகே, இப்போ வந்து ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகுது. உங்களுக்கு சென்டரில் ஒரு கேப் தெரியுது பார்த்தீங்களா?
இந்த கேப்பில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து செயின் 3 ஒரு டபுள் க்ரூஷியவாக கவுண்ட் ஆகும். இந்த ஃபுல் ப்ராஜெக்டில் செயின் 3 வந்து ஒரு டபுள் க்ரூஷியவாக தான் கவுண்ட் ஆகும். ஓகேவா, எப்போவுமே. ஸோ ஏன் நம்ம செயின் 3 போடுறோன்னா, நம்ம பண்ணுற அந்த டபுள் க்ரூஷியோட ஹைட்டை வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக போடுறோம். நான் ஒரு வீடியோ தனியாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், பேட்டர்ன் வந்து எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு, அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த சர்க்கிளோட சென்டர், அதாவது இந்த இது பண்ணிடாதீங்க, இந்த சென்டர் வந்து இங்கே இருக்கும். ஓகேவா, இது ஸ்லிப் நாட் போட்ட ஹோல். ஸோ இந்த சென்டரில் வந்து 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். 1. ஸோ யான் ஓவர், ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், டபுள் க்ரூஷேக்கு யானை கிராப் பண்ணுங்கள். 3 லூப்ஸ் இருக்கும். ஹூக்கை வச்சு ஃபஸ்ட் 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் 2 லூப்ஸ். ஓகே, ஸோ டோட்டலாக இப்போ 3 டபுள் க்ரூஷே இருக்க மாதிரி இருக்குது. பிளாக்னால உங்களுக்கு கிளியராக தெரியல, நெக்ஸ்ட் கலரில் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு செயின் 2 போட போகிறோம். 1 2. ஓகே, ஸோ அகெயின் இதே சர்க்கிள்குள்ளே 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1, சேம் ஸ்பேஸில் 2 3. ஓகே, 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, செயின் 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த சென்டர் ரவுண்ட் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். காட்டுறேன் பாருங்கள், இந்த சென்டர் ரவுண்ட் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 4 வரும். ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கிரானி ஸ்கொயர் ரவுண்ட் பண்ணுவோம். ரொம்பவே ஈஸி தான். இப்போ வந்து 2 பண்ணிட்டோம். இப்போ ரிமைனிங் 2 டைம்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, செயின் 2 2 டைம்ஸ். 1 2 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, செயின் 2. லாஸ்ட்டாக ஒன் மோர் டைம் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 2 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, செயின் 2. ஓகே, நீங்கள் வந்து எனி கலர்ஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எங்கே ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயின் 1 2 3 செயின் 3ோட டாப்பில் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இதான் ரவுண்ட் 1. கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ ரவுண்ட் 1 முடிஞ்சு. இப்போ ரவுண்ட் 2. ஓகே, ரவுண்ட் 2ல் வந்து நம்ம இங்கே செயின் 2 போட்டோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் செயின் 2 ஸ்பேஸ். எனி செயின் 2 ஸ்பேஸில் நீங்கள் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபினிஷ் பண்ண அந்த செயின் 2 ஸ்பேஸ்லேயே நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கலர் யானை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு இப்படி கிராப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலர் யான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெய்லையும் சேர்த்தே நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு நீடில் வச்சு தைக்கிற ஒர்க் வந்து இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், செயின் 3 போடணும். செயின் 3 ஒரு டபுள் க்ரூஷியவாக கவுண்ட் ஆகும். 1 2 3 சேம் ஸ்பேஸஸில். இதெல்லாம் கார்னர். ஓகேவா, இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர், இந்த இது ஒரு கார்னர். ஸோ சேம் ஸ்பேஸில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 2. அப்போ செயின் 3 போட்டிருக்கனால என்ன மீனிங்னா 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே இருக்குது. நம்ம இந்த 4 கார்னர்லேயுமே ஒர்க் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கார்னரில் எப்போவுமே நம்ம 3 டைம்ஸ் செயின் 3 போட்டு 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே மட்டும்தான் பண்ணுவோம். ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்து நம்ம இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் இந்த கார்னரை. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கார்னருக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 2 3. ஓகே, 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. இந்த கிரானி ஸ்கொயரில் கான்செப்ட் என்னென்னா, கார்னரில் வந்து 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, செயின் 2, சேம் ஸ்பேஸ்லேயே 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 2 3. ஓகேவா, இதுதான் கார்னர் ஸ்டிச். ஏன் நம்ம வந்து இந்த கார்னரில் இப்படி பண்ணலைன்னா, நம்ம எண்டில் வந்து
இங்கே 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ணி செயின் 2 போட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ தட் ஃபினிஷிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா நீட்டாக இருக்கிறதுக்காக. இப்போ வந்து நெக்ஸ்ட் இது வந்து கார்னரில் என்ன பண்ணுவோம், 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, 1 2 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, செயின் 2, 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, 1 2 3. ஓகே, செகண்ட் கார்னர் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து தேர்ட் கார்னர், இப்போ ஃபோர்த் கார்னர் அதே இது ரிப்பீட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது முடிச்சுட்டு செயின் 1 செயின் 2 எதுவுமே போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நேராக அடுத்த கார்னருக்கு டபுள் க்ரோஷே பண்ண போயிடலாம். 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, 1 2 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, செயின் 2, சேம் ஸ்பேஸில் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, 1 2 3. ஓகே, 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. இப்போ இந்த லாஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறோம், ஒன்லி 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. ஸோ இந்த கார்னரில் ஸ்ட்ரெயிட்டாக 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ணுங்கள். 1 2 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு செயின் 2 போட்டுக்கோங்க. 1 2. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா செயின் 3, 1 2 3. தேர்ட் செயினோட டாப்பில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணுங்கள். நம்ம வந்து இன்னொன்று ஒரு ரீசன் என்னென்னா, ஃபஸ்ட்டே நம்ம செயின் 3 போட்டுட்டு இந்த கார்னர் தான் நம்ம பண்ணியிருக்கலாம். நம்ம இங்கே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறனால தான் நம்மளால் இங்கேருந்து நம்ம நியூ யானை வந்து கண்டினியூவாக இழுக்கிறதுக்கும் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், இந்த எக்ஸ்ட்ரா யானை வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் 2 வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம கிரானி ஸ்கொயரில் இப்போ நெக்ஸ்ட் கலர் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரவுண்ட் 2 முடிச்சாச்சு. இப்போ ரவுண்ட் 3 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கார்னரில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் எப்போவுமே. இப்போ பாருங்கள், இந்த ரவுண்ட் 2ல் இது கார்னர் 1 2 3 4 கார்னர்ஸ். மிடில் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் மிடில். ஓகே ஓகே, இப்போ நம்ம இந்த கார்னரில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணுறோம். மல்டி கலர் யானை எடுக்கிறேன், கிராப் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டெய்லியும் ஒயிட்டையும் சேர்த்து நம்ம ஒர்க் பண்ணிடலாம். ஒர்க் பண்ணலன்னா நீங்கள் லாஸ்ட்டாக யான் நீடில் வச்சு ஹைட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போவுமே நம்ம செயின் 3ல் ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 2 3 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே இந்த சேம் ஸ்பேஸ், 1 2. ஸோ இது வந்து 3 டபுள் க்ரோஷேன்னு மீனிங். நெக்ஸ்ட் வந்து மிடில் ஸ்டிச்சுக்கு போகிறோம். இந்த மிடிலில் நார்மலாக வெறுமா 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே மட்டும் பண்ணால் போதும். 1 2 3. ஓகே, 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. கார்னரில் நம்ம எப்பவும் போல் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, செயின் 2, 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. ஸோ 1 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, 2 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, செயின் 2, சேம் ஸ்பேஸில் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, 1 2 3. ஃப்ரெண்ட்ஸ், இதே தான் நம்ம ரிப்பீட் பண்ணணும். எவ்ரி கார்னரில் நம்ம 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, செயின் 2, 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. எல்லா மிடில் ஸ்பேஸ்லேயும் நம்ம வெறுமா 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே மட்டும் பண்ணால் போதும். ஓகேவா? இப்போ இது வந்து என்னதுன்னா மிடில், அப்போது 3 டைம்ஸ் மட்டும் டபுள் க்ரோஷே. 1 2 3. ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸ் கூட இந்த ப்ராஜெக்டை நல்லா ஈஸியாக ட்ரை பண்ணலாம். பாருங்கள், மிடில் வந்து 3 டைம்ஸ் மட்டும் டபுள் க்ரோஷே. கார்னர் வந்துட்டால் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, 1 2 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, செயின் 2, சேம் ஸ்பேஸில் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, 1 2 3. ஓகே, again
middle stitch, 3 times double crochet, 1 2 3, corner 3 times double crochet, 1 2 3, chain 2, same space la 3 times double crochet, 1 2 3, again middle வந்து 3 times double crochet, 1 2 3, okay, 3 times double crochet. நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கார்னரில் ஒன்லி 3 times double crochet பண்ணியிருப்போம். இப்போ எண்ட் பண்ணும் போது 3 times double crochet, chain 2 போட்டுறணும். 1 2 3, 3 times double crochet, chain 2, third stitch ஓட டாப்பில் 1 2 3, ஓகே, third stitch ஓட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இதுதான் ரவுண்ட் 4. ஃப்ரெண்ட்ஸ், கான்செப்ட் வந்து இதே தான். இப்படியே தான் நம்ம ரவுண்ட் 5லேருந்து நம்ம பண்ண போகிறோம். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இந்த ரவுண்ட் 4 வரைக்கும் பண்ணியிருக்கிறோம். பிளாக் 1 2 ரவுண்ட் 3 வரைக்கும் பண்ணியிருக்கிறோம். 1 2 3, இங்கே 1 2 3 ரவுண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கிறோம். 4th ரவுண்ட் வந்து இந்த க்ரீன் கலர் யான் வச்சு நான் பண்ணியிருக்கிறேன். டோட்டலாக 1 2 3 4, அப்புறம் அகெயின் இந்த பிளாக்கே ரிப்பீட் பண்ணியிருக்கேன். 5 6 7 8 ரவுண்ட், 9 10 ரவுண்ட்ஸ். ஓகே, 10 ரவுண்ட்ஸ் வந்து நான் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம 4th ரவுண்டுக்கு போயிடலாம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோடனே யானை வந்து கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து க்ரீன் கலர் யானை கிராப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போவுமே எங்கே கிராப் பண்ணணும்? இந்த கார்னரில் தான் கிராப் பண்ணணும். எனி கார்னரில் நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே ஸ்லிப் நாட் போட்டதுலேயே கிராப் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து க்ரீன் கலர் யான். நீங்கள் வந்து எந்த சைஸஸ்லனாலுமே இந்த பவுச் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹேண்ட்பேக்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து க்ரீன் கலர் யானை கிராப் பண்ணியாச்சு. செயின் 3, எப்போவுமே ஸ்டார்டிங் வந்து செயின் 3 தான். 1 டபுள் குரோஷேவாக கவுண்ட் ஆகும். கார்னரில் 2 டைம்ஸ் மட்டும் டபுள் குரோஷே பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் 1 2, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் பாருங்கள், மிடில் வந்து 2 மிடில்ஸ் வந்துருச்சு. இதெல்லாமே மிடில், இந்த ட்ரையாங்கிள் மாதிரி எல்லா மிடில்லையுமே நம்ம வந்து 3 டைம்ஸ் டபுள் குரோஷே மட்டும்தான் பண்ணணும். 1 2 3, நெக்ஸ்ட் மிடில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம 3 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணிடலாம். 1 2 3, ஓகே. நெக்ஸ்ட் கார்னர், இந்த கார்னரில் 3 டைம்ஸ் டபுள் குரோஷே, 1 2 3, 3 டைம்ஸ் டபுள் குரோஷே, செயின் 2, எப்பவும் போல் சேம் ஸ்பேஸில் 3 டைம்ஸ் டபுள் குரோஷே, 1 2 3, ஓகே. அகெயின் மிடில் 3 டைம்ஸ் டபுள் குரோஷே. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே போகணும். எவ்வளோ ரவுண்ட்ஸ் வேணுனாலுமே உங்களோட இஷ்டம்தான். நம்ம பேக் வந்து பெருசாகவும் பண்ணிக்கலாம், சின்னதாகவும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ ரவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சைஸஸ் டிஃபர் ஆகும். ஸோ மிடில் வந்து 3 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணியிருக்கிறோம். கார்னரில் வந்து 3 டைம்ஸ் டபுள் குரோஷே, செயின் 2, 3 டைம்ஸ்
டபுள் க்ரோஷே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்ட் 4 இதே மாதிரி நான் கண்டினியூ பண்ணுறேன். 3 டபுள் க்ரோஷே, 3 டபுள் க்ரோஷே, கார்னர், அப்புறம் 3 டபுள் க்ரோஷே, 3 டபுள் க்ரோஷே, இங்கே 3 டபுள் க்ரோஷே, செயின் 2 பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இதை கண்டினியூவாக பண்ணிவிட்டு இப்போ நான் எண்டுக்கு வந்துட்டேன். எண்டில் நம்ம எப்போவுமே 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, ஏன்னா கார்னர்னால் நம்ம 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு செயின் 2 பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி இங்கே 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணது இருக்குது. செயின் 2 பண்ணிவிட்டு இந்த செயின் 1 2 3 3யோட டாப்பில் வந்து நீங்கள் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே வந்து நீங்கள் எவ்வளோ ரவுண்ட்ஸ் வேணுனாலும் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், யானை கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் பிளாக் கலர் யானை வந்து கிராப் பண்ணுவேன். இங்கே வந்து செயின் 3 போட்டு 2 டபுள் க்ரோஷே பண்ணுவேன். இந்த அப்படியே ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் இன்க்ரீஸ் ஆகும் மிடில் இது. ஸோ 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, இங்கேயும் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, மிடில் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, கார்னரில் நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, செயின் 2 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. ஸோ மிடில், கார்னர், மிடில், கார்னர், மிடில். இதில் வந்து லாஸ்ட்டாக முடிக்கும் போது இப்போ பண்ணோம் பார்த்தீங்களா, 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, செயின் 2 பண்ணி செயின் 3யோட டாப்பில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருங்க. ஸோ ரவுண்ட் 4 வரைக்கும் நான் பண்ணியிருக்கிறேன். ரவுண்ட் 5 அப்படியே சென்டர் பிளாக், அப்புறம் அடுத்து ஒயிட், அடுத்து மல்டி கலர், அடுத்து க்ரீன் பண்ணிவிட்டு 9 10க்கு வந்து நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணியிருக்கிறேன். கலர்ஸ் வந்து டோட்டலாக நீங்கள் உங்கள் ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வரைக்கும் நான் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட்டாக முடிக்கும் போது இந்த ஒயிட் 10th ரவுண்டில் வந்து உங்களை நம்ம பார்க்கலாம். நானும் எண்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி நெக்ஸ்ட் வந்து இந்த ஹேண்ட்பேக் இதை ஹேண்ட்பேக்காக மாற்றலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் 10 ரவுண்ட்ஸ் வந்து பண்ணிட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 10th ரவுண்டோட எண்டுக்கு வந்து பண்ணியாச்சு. பண்ண போகிறோம் பாருங்கள். அதே மாதிரி தான் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, செயின் 2ஓட ஃபினிஷ் பண்ண போகிறோம். 1 2 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, செயின் 2, செயின் 1 2 3 தேர்ட் செயினோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி யானை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் யான் நீடில் வச்சு நம்ம எல்லா சைட்ஸையுமே, அதாவது எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லா யான்ஸையுமே நம்ம ட்ரிம் பண்ண போகிறோம். சேர்த்தே நான் தைச்சிட்டனால எதெல்லாம் சேர்க்காமல் தைச்சினோ அதை மட்டும் நான் யான் நீடில் வச்சு ஹைட் பண்ணுறேன். லைக் இந்த மாதிரி நெக்ஸ்ட் இதில் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரிமைனிங் எட்ஜஸ் எல்லாமே நான் வந்து உள்ளே வச்சு தைச்சிருக்கனால எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா யான்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வேஸ்ட்டாக போட்டுறாதீங்க, டஸ்ட்பினில் போட்டுறாதீங்க. இது வந்து நம்ம நிறைய ப்ளஷ் டாய்ஸ்க்கு வந்து ஸ்டஃபிங்காக வச்சுக்கலாம், அமிகுருமிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம பியூட்டிஃபுல்லாக நம்மளோட பீசஸ் ரெடி பண்ணிட்டோம். நான் சொன்ன மாதிரியே 3 பீசஸ் வந்து இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, 3 பீசஸ் வந்து நம்ம பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் வந்து நான் ஜாயின் பண்ண உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரண்ட் சைடு வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடு. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஹேண்ட் பேக்குக்கு இந்த கிரானி ஸ்கொயரை ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் வந்து அதையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். நான் ஒரு வாட்டி காமிச்சிடுறேன் ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பேக் வந்து நம்மளோட பேக்கோட பாடி வந்து இப்படி தான் இருக்க போகுது. இப்போ நம்ம ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. நம்ம இதை அப்படியே இந்த ஓரத்தில் அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். இங்கே அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம்.
அப்புறம் அப்படியே பேக் சைடில் இந்த கார்னர் மட்டும் ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்புறம் ஹேண்டில் பண்ண போகிறோம். அவ்வளோதான். நீங்கள் இதோட ரவுண்ட்ஸ் கம்மி பண்ணாலும் உங்களுக்கு இதோட சின்னதாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த பார்ட்டை எடுத்துருவோம். இந்த 2 பார்ட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் சேர்க்குறதுக்கு வந்து நான் இந்த கலர் யான் வந்து எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், மல்டி கலர் யான். மெயினாக ஒரு திங் வந்து நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, எது ஃப்ரண்ட் சைடு எது பேக் சைடுன்னு நீங்கள் கரெக்டாக வச்சிடணும். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டா அப்புறம் நமக்கு மாற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இது 2யுமே நம்ம தைக்க போகிறோம். இங்கே வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் யானை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கிராப் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஹூக்கை வந்து இங்கே வந்து இந்த செயின் 2 ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு இந்த செயின் 2 ஸ்பேஸில் யானை வந்து கிராப் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் இந்த செயின் 2 ஸ்பேஸில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே நம்ம இழுக்க போகிறோம். இந்த யான் இருக்குல்ல, இந்த யானை இழுத்து யானை இழுத்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இது 2 தான் இப்படி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். யானை வந்து பிடிச்சிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்த செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். அகெயின் இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம டபுள் குரோஷே பண்ணியிருப்போம்ல, இங்கே வந்து அந்த டபுள் குரோஷே டாப்பில் நமக்கு செயின் கிளியராக தெரியும். இங்கே யானை கிராப் பண்ணி இங்கே நம்ம இழுத்து இந்த பக்கமும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்கும், ஆனால் பண்ண ரொம்பவே ஈஸி மெத்தட். நான் பார்த்ததுலேயே எனக்கு வந்து இந்த மெத்தடில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இந்த பக்கம் ஸ்லிப் ஸ்டிச். அப்புறம் இங்கே வந்து மிடில் ஸ்டிச் இருக்கும்ல, இங்கே எடுத்து யானை கிராப் பண்ணி இங்கே ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அகெயின் இந்த செயினில் இங்கே ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அப்புறம் நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற செயினில் இங்கே யானை கிராப் பண்ணி இங்கே வந்து ஸ்லிப் ஸ்டிச். அகெயின் இந்த செயின்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி இங்கே ஸ்லிப் ஸ்டிச். அதே மாதிரி இங்கே நம்ம டபுள் குரோஷியோட செயினில் மேலே இருந்து இப்படி ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஃப்ரெண்ட்ஸ், இதே தான் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள், நடு ஸ்டிச். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட ஸ்டிச்சஸ் வந்து நம்ம இப்படி தான் 2 இதையுமே ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்படியே கண்டினியூவாக நீங்கள் பண்ணிட்டு வாங்க. நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நான் இந்த கார்னரில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். இந்த கார்னர்லேயும் நம்ம அதே மாதிரி தான் ஸ்லிப் ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். பட் இங்கே வரைக்கும் நான் காமிச்சிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எண்டு வரைக்குமே நம்ம அதே டெக்னிக் யூஸ் பண்ணி தைச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்கோன்னு. ஸ்டிச்சோட டிசைனுமே ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா அந்த ஜிக்ஸாக்காக இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த இதை பண்ண போகிறோம். ஃபோல்டு பண்ணி நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரி. ஓகே, இப்போ நம்ம இந்த கார்னர் வந்துட்டோம். இந்த கார்னருமே நான் சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செயின் 2 ஸ்பேஸில் ஒரு வாட்டி ஸ்லிப் ஸ்டிச். அகெயின் இந்த செயின் 2 ஸ்பேஸில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி ஒரு சைட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச். இந்த சைடு 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச், அப்புறம் இந்த இண்டிவிஜுவல் ஸ்டிச்சில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச், அகெயின் இந்த மிடில் ஸ்டிச் 1 டைம். ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இங்கே வரைக்கும் தச்சிட்டு வந்தாச்சு. ஓகே, இப்போ வந்து இந்த பேக்கோட இந்த கீழே பாட்டம் பார்ட்டுன்னு வச்சுக்கலாம், இது இந்த சைடுன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தேர்டாக பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயும் எது ஃப்ரண்ட் எது பேக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல அதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இப்போது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நமக்கு பேக் வந்து இந்த மாதிரி வர்றது. அகெயின் நம்ம இதை வந்து ஜாயின் பண்ணுறோம். இது வந்து இங்கே ஜாயின் ஆகணும். ஸோ இப்போ பண்ணிட்டு வரோம்ல, இதுக்கு அடுத்து நமக்கு என்ன இருக்குது, இந்த செயின் டு ஸ்பேஸ், அதில் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். அகெயின் இங்கே இருக்கிற செயின் டு ஸ்பேஸில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ரொம்பவே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாயினிங் மெத்தட். அடுத்து நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஸ்டிச்சஸாக இதுக்கும் நம்ம பண்ண போகிறோம். ஒவ்வொரு செயினாக பார்த்துட்டு நீங்கள் இதுக்கும் வேறு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, ஜாயினிங் டெக்னிக்ஸ். ஈஸியாக இருந்து வேறு எதுவும் ஈஸியான மெத்தட் கண்டுபிடிச்சிங்கன்னா கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா என் கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசை தான். ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நான் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிவிட்டு இங்கெல்லாம் முடிச்சுட்டு நான் பேக் சைடுமே இங்கே வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பேக் சைட் ஃப்ரண்ட் சைடு எல்லாமே நம்ம வந்து அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட பேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குது. இப்போ லாஸ்ட்டாக இங்கே வரைக்கும் முடிச்சுட்டு இந்த செயின் 3 ஸ்பேஸில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இங்கே இருக்க செயின் 3 ஸ்பேஸ்லேயுமே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, செயின் 1 போட்டுட்டு நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே இப்போ நம்ம அந்த பார்டர் வந்து பண்ண போகிறோம். ஓகேவா, இங்கே வந்து பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அட்டாச்சிங் முடிச்சாச்சு. பேக்கோட மவுத் பார்டர் வந்து பண்ண போகிறோம். நீங்கள் வந்து 1 டைம் சிங்கிள் குரோஷே ஃபுல்லாக பண்ணிட்டு வந்தாலும் ஓகே, ஹாஃப் டபுள் குரோஷே இல்லை டபுள் குரோஷே பண்ணாலும் ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஹாஃப் டபுள் குரோஷே பண்ணலான் இருக்கிறேன். நீங்கள் பார்டர் வந்து சிங்கிள் குரோஷேயில் பண்ணுறதா இருந்தீங்கன்னா செயின் 1 போட்டு சிங்கிள் குரோஷே ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் சிங்கிள் குரோஷே பண்ணிட்டு வந்துடுங்க. டபுள் குரோஷேனா செயின் 3 போடுங்க. ஹாஃப் டபுள் குரோஷேனால் நான் செயின் 2 போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, செயின் 2 போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த சேம் ஸ்டிச்சிலேயே 1 டைம் ஹாஃப் டபுள் குரோஷே. ஃபஸ்ட்டு டபுள் குரோஷேயில் நம்ம வந்து ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அகெயின் இந்த செயின் 3 ஸ்பேஸில் ஒரே ஒரு டைம் ஹாஃப் டபுள் குரோஷே. ஒவ்வொரு ஸ்டிச்சோட டாப்லேயுமே 1 டைம் மட்டும் ஹாஃப் டபுள் குரோஷே. ஓகே, உங்களுக்கு இந்த ஸ்டெப் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நீட் ஃபினிஷிங் அண்ட் அழகாக ஒரு பார்டருக்காக தான் நான் இந்த ப்ரொசீஜர் வந்து ஸ்டெப் வந்து நான் பண்ணிகிட்ருக்கிறேன். பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே 1 டைம் ஹாஃப் டபுள் குரோஷே. ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே நான் வந்து 1 டைம் ஹாஃப் டபுள் குரோஷே பண்ணிட்டு வரேன். இந்த கார்னருக்கு வரேன். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் ஹாஃப் டபுள் குரோஷே
இந்த செயின் டூ ஸ்பேஸில் மட்டும் 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணணும். 1 சேம் ஸ்பேஸில் 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் இந்த சைடும் இதே மாதிரி கண்டினியூ பண்ணிடுங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரோஷே. கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே வந்து நம்ம 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ நான் இந்த கார்னர் பாட்டம் கார்னரில் எப்படி பண்ணணுன்னு சொல்கிறேன். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணியாச்சு. இப்போ இந்த செயின் டூ ஸ்பேஸில் ஒரே ஒரு டைம் மட்டும் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணுங்கள். அப்புறம் இங்கே இருக்கிற செயின் டூ ஸ்பேஸோட டாப்பில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே செயின் டூ ஸ்பேஸில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஓகே. ஸோ அகெயின் இங்கே வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணிடலாம். அப்படியே இங்கே வரைக்கும் முடிச்சுட்டு பேக் சைடு இங்கே வரைக்கும் முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பேக் ஃபுல்லாக பார்டர் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக இந்த செயின் டூ ஸ்பேஸ், இந்த செயின் டூ ஸ்பேஸில் ஒரே ஒரு டைம் ஹாஃப் டபுள் க்ரோஷே. நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து செயின் டூ ஸ்பேஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஹூக்கை எடுத்துருங்க, ஸ்டிச் மார்க்கர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். யானை வந்து கட் பண்ணிக்கோங்க. யான் நீடில் வச்சு ஹைட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்மளோட பேக்கோட மெயின் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஹேண்டில் மட்டும் பண்ண போகிறோம். வாங்க ஹேண்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு பேக் ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஹேண்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பேக்கோட ஹேண்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு எந்த யானில் வந்து ஹேண்டில் பண்ணுமோ நீங்கள் அந்த கலர் யான் எடுத்துக்கோங்க. நான் மல்டி கலர் யான் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த கார்னரில் தான் நம்ம ஹேண்டில் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்டிச்சஸ் தெரியும். ஓகே, இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 ஸ்டிச்சஸ் தெரியும். நீங்கள் பார்டர் பண்ணலைன்னா இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 2, இங்கே வந்து 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ணணும். இங்கே வந்து 2. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் மேலேயும் நம்ம டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஓகே, இந்த 6 ஸ்டிச்சஸ் எடுத்துக்கிறணும். ஓகே, இந்த 6 ஸ்டிச்சஸ். ஸோ இந்த ரிவர்ஸில் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. யானை கிராப் பண்ணிவிட்டு ஹேண்டில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு செயின் 3. இந்த செயின் 3 வந்து ஒரு டபுள் க்ரோஷேவாக கவுண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் 5 ஸ்டிச்சஸில் 1 டைம் டபுள் க்ரோஷே. ஸோ செயின் 3 இங்கே 1 டைம். நெக்ஸ்ட் 2 3. செயின் 3யை கவுண்ட் பண்ணாதீங்க. செயின் 3யை விட்டுட்டு 5 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் டபுள் க்ரோஷே. 1 2 3 4 5. ஓகே, 5 செயின்ஸுக்கு 1 டைம் டபுள் க்ரோஷே. இந்த செயின் 3யும் சேர்த்துட்டா 6 டபுள் க்ரோஷேன் மீனிங். ஓகேவா? ஓகே, 1 2 3 4 5 6. இப்போ அகெயின் செயின் 3 1
2 3. ரைட் சைடில் இருக்க ஒர்க்கை இப்படி லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 5 ஸ்டிச்சஸ் மேலேயும் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஓகே, 1 2 3 4 5. இந்த செயின் 3யோட இந்த டாப்பில் வந்து ஒரு வாட்டி டபுள் க்ரூஷே பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே தான் நம்ம உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஹேண்டில் ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே போகணும். என்ன ரிப்பீட் பண்ணணுன்னா செயின் 3 1 2 3 ஒரு டபுள் க்ரூஷேவாக இது கவுண்ட் ஆகும். ஒர்க்கை வந்து நீங்கள் டர்ன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்களோட ஒர்க்கை இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு 5 டபுள் க்ரூஷியோட டாப்லேயும் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஸோ இந்த டபுள் க்ரூஷேக்கு செயின் 3 போட்டாச்சு. ஸோ 1 2 3 4 5. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னா இந்த டபுள் க்ரூஷியோட ஸ்டிச் வந்து இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டிச்சில் 1 டைம் பண்ணிடணும். ஏன்னா எப்போவுமே ஒரு டபுள் க்ரூஷேக்கு பின்னாடி தான் ஸ்டிச் இருக்கும். ஓகே, 1 அப்புறம் 2 3 4 அப்புறம் 5. ஓகே, அகெயின் செயின் 3 ஸோ இதுக்கு செயின் 3 பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 5 இதுக்குமே 1 டைம் டபுள் க்ரூஷே. 1 2 3 4 செயின் 3யோட டாப் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரூஷே. ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். செயின் 1 2 3 ஒர்க்கை வந்து டர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை விட்டுருங்க, ஏன்னா அதுக்கு தான் செயின் 3 பண்ணிட்டோம். ஒரு டபுள் க்ரூஷே பண்ணிட்டோம். 1 2 3 4. ஃபிஃப்த் ஒன்றுக்கு வந்து செயின் 3யோட டாப் ஸ்டிச்சில் ஒரு வாட்டி டபுள் க்ரூஷே. ஸோ ஒவ்வொரு இதுலேயுமே 1 2 3 4 5 6 டபுள் க்ரூஷேஸ் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஸ்ட்ராப் வந்து இந்த அளவுக்கு வித்து வேணும்னா நீங்கள் இதை பண்ணுங்கள். இல்லை 3 மட்டும் போதும்னா நீங்கள் அந்த சென்டர் 3 மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். ஹைட்டுமே உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் உங்களுக்கு எண்டில் வந்து எவ்வளோ லென்த் பண்ணியிருக்கிறேன்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஜஸ்ட்டு செயின் 3 போட்டுட்டு இந்த சேம் ஸ்டிச்சில் ஒர்க் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிலேருந்து 1 டைம் டபுள் க்ரூஷே. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி தான் ஸ்ட்ராப். நான் நெக்ஸ்ட்டு இதில் நான் எவ்வளோ லென்த்துன்னு காமிச்சிட்டு எவ்வளோ ஹைட் எனக்கு வேணுமோ அந்த மாதிரி நான் பண்ணிவிட்டு எப்படி அட்டாச் பண்ணுறேன்னு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே செயின் 3யோட டாப் இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஹேண்டில் வந்து நான் வந்து இந்த அளவுக்கு சைஸ் வந்து பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ சைஸ்ன்னு உங்களுக்கு மெஷரிங் டேப் வச்சு பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 21 இன்ச்சஸ் இருக்குது. ஓகே, 21 இன்ச்சஸ் நான் வந்து பண்ணியிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட விஷ் தான் இது. ஸோ ஒன்றே ஒன்று என்னென்னா, நம்மளோட ஹேண்டில் வந்து நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா? இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நமக்கு இந்த ஹேண்டில் வந்து ட்விஸ்ட் ஆகாமல் நீங்கள் இங்கே கொண்டு போகணும். இங்கே கொண்டு போனதுக்கப்புறம் நமக்கு மெயினாக ஒன்று பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒன்று ட்விஸ்ட் ஆகக்கூடாது, இன்னொன்று வந்து உங்கள் ஒர்க் வந்து ரைட் சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறணும். ஓகேவா? இந்த
ஹேண்டில் வந்து இந்த ரைட் சைடில் இருக்கணும். இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணக்கூடாது. ஃபினிஷ் பண்ணிங்கன்னா நம்மளால் க்ரோஷே வந்து இப்படி சேர்த்து தைக்க முடியாது. க்ரோஷே எப்போவும் ரைட் டு லெஃப்ட் தான் போகும். ஸோ நம்ம இந்த பக்கமும் நம்மளோட சென்டர் ஸ்டிச் அந்த செயின் 2 ஸ்பேஸில் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் சென்டர் ஸ்டிச். இங்கே 2 எடுக்கிறோம், அப்புறம் இங்கே 2 ஸ்டிச் எடுப்போம். ஸோ இந்த ஸ்டிச் வந்து இங்கே இருக்குது. எப்போவுமே ஒரு ஸ்டிச் எடுத்துகிட்டா அதோட பேக்கில் தான் நம்மளோட லூப் இருக்கும். ஸோ 1 2 3 4 5 6 எடுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போது இந்த இடத்துல ஹூக்கை இன்சர்ட் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற செயின், இங்கே இருக்க செயின் ஸ்லிப் ஸ்டிச் மட்டும் பண்ணால் போதும். இங்கே இருக்க செயின், இங்கே இருக்க செயின் ஸ்லிப் ஸ்டிச், இங்கே இருக்க செயின், இங்கே இருக்க செயின் ஸ்லிப் ஸ்டிச், இங்கே இருக்க செயின் ஸ்லிப் ஸ்டிச். லாஸ்ட்டாக செயின் 3ஓட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ஸோ லாங் டெயில் விட்டு யானை கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட பியூட்டிஃபுல்லான பேக் வந்து முடிஞ்சிருச்சு. நல்லா லாங் டெயில் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யான் நீடில் வச்சு நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான சிம்பிளான பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பேக்கோட ஃபுல் அவுட்புட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய்.